இங்க ஒரு பெரியவர் ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிட்டு முய் வைக்க வந்திருப்பாரு. ஆனா இவர் ஒரு 120 முய் வச்சதால இத பார்த்து அங்கிருந்தவனும் மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அங்கிருந்து எல்லாருமே இவரை பார்த்து ஏளனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையை இவரை பார்த்து சிரிக்கவும் இதை பார்த்த பெரியவரும் சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ராத்திரியில ஃபுல்லா குடிச்சிட்டு டிராக்டர்ல போயிட்டு இருக்கும்போது சுடுகாடுன்னு தெரியாம ஒரு இடத்துல இறங்கி சமாதி மேலேயே யூரின் போயிட்டு இருக்காரு. அப்ப இவரோட காலில் ஒரு கண்ணாடி கிழிச்சதால அவரோட காலில் இருந்து பயங்கரமா ரத்தமுமே வருது. அந்த ரத்தம் அந்த சமாதியில இருந்த ஒரு தீய ஆத்மா மேல பட்டதும் அந்த ஆத்மாவோட உடம்புக்குள்ளேயுமே போயிருது. இப்போ உடனே அந்த அவி வேகமா டிராக்டர் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா புதுசா கல்யாணம் ஆன அந்த 2 ஜோடிக தனியா இருக்க இடத்துக்கு வந்து அந்த 2 பேரையுமே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிருது. விடுஞ்சதும் காலையில போலீஸ் வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமே நடந்தது தெரிய வருது. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பெரிய ஒரு பூசாரியை மரத்துல கட்டி வச்சு இவங்க தான் அந்த கொலைக்கு காரணம்னு சொல்லி 2 பேரையுமே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் அந்த கொலைக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஊர் மக்கள் யாருமே இவங்க சொல்றதை நம்பர் மாதிரியே இல்ல. அப்ப சரியா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க ஒன்றும் காரணம் இல்லைன்னு சொல்லி இந்த ஊரோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை போட்டு காட்டும் போது ஆளையெல்லாம் சைக்கிள் போறது வினோதமான விஷயங்கள் நடக்கிறதையும் பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போறாங்க.